வணக்கம். சொன்ன கருத்து சாமானியருக்கும் புரிஞ்சுது. அந்த கருத்து ஏற்புடையதா இருக்கிறதுனால தான் கோவையில் அன்னபூர்ணா ஹோட்டலோட உரிமையாளர் சொன்ன கருத்து. அவர் ஒரு சஜஷன், குறையா சொல்லலை, சஜஷனாக சொல்கிறார். இது வந்து நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறையா இருக்குது, இதை நிவர்த்தி செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனால் பொது வழியில் அவர் வச்சுட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை நேரில் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்குற வீடியோ வெளியே அனுப்புறீங்களே, இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? ஜனநாயகத்தில் சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குங்கிற போதை தலைக்கேறினதுக்கான அறிகுறி இதெல்லாம். 3 பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒருத்தர் பேசினது மன்னிப்பு கேட்டான்னு சொல்லி அவர் எந்திரிச்சுன்னு மன்னிப்பு கேட்குற ஒரு வீடியோ வெளியே அனுப்புறீங்களா? அப்படின்னா அவரை மிரட்டி வர சொன்னீங்களா? அப்போ என்ன மெசேஜ் மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் தொழிலதிபராக இருந்தால் அதிகாரத்தை பார்த்து நீங்கள் வந்து ஆலோசனையும் சொல்லாதீங்க, கேள்வியும் கேட்காதீங்கன்னு சொல்கிறீங்களா? அப்படி எதை கேட்டிங்கன்னா எங்களால் என்ன முடியுங்கிறத நாங்கள் பார்த்துருவோம் அப்படிங்கிறீங்களா? எந்த கோவை மக்கள் வந்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்களோ வாக்குனால, அதே கோவை மக்கள் 2026 உங்களுக்கு நல்ல ஒரு பாடம் போட்டுவாங்கன்னு இதுலேருந்து தெரியுது. கோவை மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக இப்படி தான். என்ன ஒரு ஆணவ திமிர் பேச்சு! ஏன் நிர்மலா சீதாராமன் அவர்களே, உங்கள் ஜிஎஸ்டி ஆஃபீஸ் போய் பாருங்களேன். அங்கே ஜிஎஸ்டி ஆஃபீஸில் அதிகாரிகளை பார்க்க வர பொதுமக்கள், டேக்ஸ் பேயருக்கு உட்கார்றதுக்கு ஒரு சேர் இல்லை, கட்டை பெஞ்சை போட்டு வச்சுருக்கீங்க. கட்டை பெஞ்சில் உட்காந்தது அதிகாரிகளை பார்க்கணும். இவ்வளோ கேவலமாக இருக்கும் உங்கள் ஜிஎஸ்டி ஆஃபீஸு. அதை பார்த்துருக்கலாமே ஒரு 5 நிமிஷம் செலவழிச்சு, அந்த ஜிஎஸ்டி ஆஃபீஸ் எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு. அதிகார போதை, ஆணவ போதையில் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டால், கேள்வி கேட்காம ஒரு ஆலோசனை சொன்னால் கூட 3 தலைமுறைகளாக கோவையின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபருக்கு இந்த நிலைமை அப்படின்னா, சாமானியரோட நிலைமை காலம் பதில் சொல்லும்.